எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை இந்த மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் போயிட்டு டீ காஃபி குடிக்கணும்னு. அன்னைக்கு ஒரு நாள் வடபழனில இருக்கிற கிரீன் பார்க் ஹோட்டலுக்கு போயிருந்தேன் ஒரு காஃபி வாங்கி குடிக்கலான்னு. ஆனா ரேட் எவ்வளவு சொல்லுவாங்கன்னு ஒரு பயமா இருந்துச்சு. எவ்வளவுங்க ஒரு காஃபின்னு கேட்டா 300 ரூபாய்க்கு மேல இருக்கும் அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு காஃபி ஆர்டர் கொடுத்துட்டு அங்க போய் உட்கார்ந்தோம்னா டக்குன்னு காஃபி எடுத்துட்டு வந்து வச்சாங்க. ஹைலைட் என்னன்னா காஃபிக்கு தொட்டுக்கிறதுக்கு பிஸ்கெட்டும் அவங்களே கொடுத்துறாங்க. பரவாயில்ல 300 ரூபா வாங்குறாங்களா இதெல்லாம் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி எடுத்து குடிச்சு பார்த்தேன். டேஸ்ட் நல்லாதான்பா இருக்கு. ரேட்டு 313 ரூபா வந்துருச்சு. இந்த ரேட்டுக்கு நம்ம வெளியில 20 காஃபி கிட்ட வாங்கி குடிக்கலாம். சரி காஃபியை குடிச்சுக்கிட்டே வெளியில ஹோட்டலை சுத்தி பார்ப்போம்னு வந்து பார்த்தா வெளியில ஏதோ பெரிய ஈவென்ட் நடந்துட்டு இருக்கு. இது தெரியாம நம்ம காசை கொடுத்து காஃபியை வாங்கிட்டோமே, இங்க வந்து ஃப்ரீயா ஏதாச்சும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தா ஃபுல் டின்னர் நடந்துட்டு இருக்கு. சரி பரவாயில்ல வாங்கின காஃபியை குடிப்போம் சொல்லிட்டு குடிச்சிட்டு நடந்து போயிட்டு இருக்கப்ப திடீர்னு அந்த சைடு பார்த்தா நம்ம சேரன் சார் நடந்து வந்துட்டு இருக்காரு. அடடா என்ன ஒரு ஆச்சரியம், இப்ப இவர்கிட்ட நம்ம ஆட்டோகிராஃப் வாங்கி ஆகணுமே, ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு பேப்பர் பேனா கூட இல்லையே என்ன பண்றதுன்னு யோசிக்கிறப்ப சரி மேஜிக்கை போட்டு வர வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக்கை போட்டு ஒரு பேப்பர் பேனாவும் டக்குன்னு வர வச்சாச்சு. சார் அவங்களோட பெரிய ஃபேன் ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்க சார் அப்படின்னா, ஏண்டா இன்னும் நீ அந்த காலத்திலேயே இருக்கியா, ஆட்டோகிராஃப்லாம் கேட்கற, இப்பலாம் செல்ஃபி எடுக்கிற காலகட்டம், வா செல்ஃபி எடுப்போம் அப்படின்றாரு. சார் ஆட்டோகிராஃப் எடுத்தவங்க கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினா தான் எனக்கு பெருமை, ஒரு ஆட்டோகிராஃப் ஒன்று போட்டு கொடுங்க சார் அப்படின்னா, சரி வா போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்புடன் சேரன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆட்டோகிராஃபை அழகா போட்டு நம்ம கிட்ட கொடுத்தாரு. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி நடந்து போறப்ப, தம்பி இங்க ஒரு நிமிஷம் வாயேன், நீ என்னோட ஃபேன் தானே சொன்னேன், நான் உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், நான் இப்போ புதுசா ஒரு வெப் சீரிஸ் எடுத்திருக்கேன், அதோட பேர் தான் தெரியுமா அப்படின்னு கேட்டாப்ல. சார் அதோட பேரு ஜர்னி, அதான் ஊருக்கே தெரியுமே அப்படின்னா, ஊருக்குலாம் தெரியும் உனக்கு தெரியுமா நான் டெஸ்ட் பண்ண அப்படின்னாப்ல. நீங்க ஜர்னி வெப் சீரிஸ் பாத்துறீங்களான்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க.